உடனே போணுமா? அவுட் சைடுல உள்ள வரக்கூடாதுங்க. முதல்ல வெளில போங்க, இல்லாட்டி பிரின்சிபால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சூசன், ஏன் பிரச்சனை? அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாரு. Miss Vasanthi, if you don't stop the strike now, you'll be expelled from this college. போராடுவோம் போராடுவோம். ஆடைகள் அணிவது எங்கள் உரிமை. ஆடைகள் அணிவது எங்கள் உரிமை. You can expel me, sir. But I have a question. நம்ம காலேஜ்ல யாரும் அநாகரிகமா ட்ரெஸ் பண்ணவும் இல்ல, அசிங்கமா ஹர்ட் ஆவற மாதிரி கமெண்ட் அடிக்கவும் இல்ல. நாங்க எதையோ ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிறோம். அப்படியே இருந்தாலும் அவங்க வீட்ல அக்கா தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் அசம்பாவிதமா புடவை நழுவும் போதோ இல்ல டிரான்ஸ்பரண்டா ட்ரெஸ் பண்ணும்போதோ அவங்க உணர்வு என்ன சார்? வீட்ல இருக்கிற மாதிரி வெளியும் இருக்க அவங்க தான் பழகிக்கணும். வெறும் ஆடையால யாரும் வசந்தர போறதும் இல்ல, தாழ்ந்தர போறதும் இல்ல. எங்களால ட்ரெஸ் கோடுன்னு சொல்றத ஏத்துக்க முடியாது சார். அந்த வசந்தி எங்க? தெரியல, தேடணும். இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு வளைஞ்சு வளைஞ்சு நான் ஒடிஞ்சே போயிட்டேன் சூசன். இது வசந்தியா பேசுறது? இந்த காலேஜ்ல உன் பேரை சொல்லாத ஸ்டூடெண்டே அப்ப இல்ல. உன் கேலிபர்ல பாதி கூட இல்லாதன்னா உன்னை பார்த்து உன்ன மாதிரியே படிக்கணும் பழகணும்னு உன்னையே இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா இருக்க. என்னாச்சு உனக்கு? என்னால குடும்பம் குழந்தைன்னு வாழ்ந்துட்டேன்னு அந்த யூஷுவலான கிளீஷியஸ் மட்டும் எனக்கு சொல்லாத. சாப்பாடு கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு பாதி பசியோட தூங்குற அம்மாவை எல்லாம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுற செல்ஃபிஷான சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு எது செய்யலான்னு 5 இருக்கு, இது செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை. நீ யாருக்கும் தெரியாத வசந்தியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா எல்லாரும் கேலி பண்ற வசந்தியா எப்படி ஆன? வாழணுங்கிறத விட சுய மரியாதையோட வாழணுங்கிறது முக்கியம் இல்லையா? டெய்லி ஆஃபீஸுக்கு போய் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுற வசந்தியா மட்டும் வாழ்நாள் பூரா இருந்துடாத. எல்லாருக்காகவும் வாழறது ஒரு பொண்ணுக்கு இயல்பான குணம்தான். ஆனா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு. உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். Only then will the world begin to change for you. நீ ஒன்ன தொலைச்சேன்னா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். நீயே பாரு, இந்த கேர்ள்ஸோட சுதந்திரமான உடையிலையும் சுதந்திரமான சிரிப்பிலையும் கூட வசந்தி இருக்க. அந்த வசந்திய நான் பார்க்கணும். இனி நீ அவளை மட்டும்தான் பார்க்கணும். குட் மார்னிங் மேடம். மேடம், கலந்து பார்த்து சூப்பரா இருந்தது. கலக்கிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது மேடம். என்னடி திடீர்னு எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க? காரணம் இருக்கு, சொல்றேன். மேடம், என் பையன் தான் காட்டினான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. என்னடி? வாங்க ஃபேஸ்புக்கில் காட்டுறேன். ஃபேஸ்புக் நண்பர்களே வணக்கம். என் பேரு வசந்தி, வயசு 36. இது என் சொந்த முகம். இந்த ஃபேஸ்புக்ல சொந்த முகத்தை கூட காட்டாம சூர்யா முகத்திலையும் நயன்தாரா முகத்திலையும் கருத்து சொல்லும் இளைஞர்களே இளைஞிகளே, குடியரசுத் தலைவர் முன்னால மயங்கி விழுந்து இந்த உலக நாடுகள் மத்தியில இந்த தேசத்துக்கும் உங்களுக்கும் தலகுனிவை ஏற்படுத்தினது நான் தான். என்னோட சொந்த வாழ்க்கையில வேலை அதிகமா இருந்ததாலையும் ஒரு நாள் முழுக்க உங்களை மாதிரி ஃபேஸ்புக்லயே இருக்க முடியாததாலையும் உங்களை தாமதமா சந்திக்கிறதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பற்றிய கமெண்ட்டுகளும் கார்ட்டூன்களும் சிறப்பாக இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டா உங்க கற்பனைக்கும் ஓவியத்துக்கும் உதவியா இருக்கும் நான் நம்புறேன். கவனமா பாத்துக்கங்க. ஹால்ல நான் நிக்கிறேன். என்னை சுத்தி 7 கருப்பு பூனை, 4 வெள்ளை பூனை. அதுல ஒண்ணுதான் ஃபீமேல். வயர்லெஸ்ல பிரசிடென்ட் வந்துகிட்டே இருக்காருன்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு. டோட்டல் சைலன்ஸ்.
யாருமே பேசல. நம்புங்க, நான் மட்டும் தான் மூச்சு விடுறேன். கதவு திறக்குது. பிரசிடென்ட் வந்துட்டார். உலக சரித்திரத்திலேயே முக்கியமான அந்த வினாடி. பிரசிடென்ட் எனக்கு முன்னால வந்து 2 கைகளையும் கூப்பி நமஸ்தேன்னாரு. நேரத்தெல்லாம் ஃபேஸ்புக்கு காணிக்கையாக்கிட்டு காதலையும் பெட்ரூமையும் சொந்த வாழ்க்கையையும் ஒளிவு மறைவே இல்லாம வெள்ள உள்ளத்தோட திறந்து காட்டி சமுதாய தொண்டு செய்யும் நண்பர்களே, மயக்கம் எனக்கு புதுசு இல்ல. முதல் முறை ஒருத்தரை பார்த்து மயங்கின மனைவியான, 2வது முறை மயங்கின தாயான, இப்போ பிரசிடென்ட் முன்னால மயங்கி விழுந்து உங்களுக்கு எல்லாம் சகோதரியான. மயக்கம் எப்பவுமே நான் உயர்த்தி இருக்கு. காலம் இன்னும் இருக்கு உறவுகளே. வெயிட் அண்ட் see. இனி யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு வாய் இருக்கு. பெருமாளே, ஐயோ, வாங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை தான் தேடிட்டு இருக்கேன். இல்ல, நான் துளசி பாட்டியை பார்க்கணும். நேத்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. கடை பையன் தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா. உங்களுக்கு அட்ரஸ் வேணுமா? ஆமா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கொண்டு வந்துடுறேன். இட்ஸ் வைரல். என்னோட மெசேஜ் பாக்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. வசந்தியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாராட்டி தள்ளுறாங்க. வசந்திக்கு எங்க இருந்து வந்தது இவ்ளோ கட்ஸ்? ஒரு நாள் நான் மிதிலாவோட அம்மா வச்சே நினைச்சு பார்த்தேன். அவ்வளவுதான். தட்ஸ் இட். டாடியால நம்பவே முடியலமா. திருப்பி திருப்பி பார்த்தாரு. ஹி இஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். ஐடி கார்டை ஏடிஎம் குள்ள விட்டுருக்காரு. பால் பாக்கெட் எடுத்துக்கிட்டு பாத்ரூம் குள்ள போயிருக்காரு. சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சு. ரீசெட் பண்ணனும். அப்பா எங்க? இன்னும் வரல. செடிக்கெல்லாம் டெய்லியும் தண்ணி ஊத்துறியாமா? இன்னும் 2 நாள் எல்லாம் கிளியர் ஆயிடும். ஆள் வர சொல்லிருக்கேன். ஏமா? காய்ப்பு முடிஞ்சிருச்சு. பண்டதுன்னா மறுபடியும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பண்ணணும். யார் இருக்கா? இந்த ஃபுட்டு தாமா பிரச்சனை. மாசத்துல ஒரு நாள் சாப்பிடுறது வருஷம் பூரா சாப்பிடுறது கொடுமையா இருக்குமா? வசந்தி, நீ என்ன பண்ற? வெரைட்டியா சமைச்சு அதை கிளிக் பண்ணி உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புற. நான் சீக்கிரமே அயர்லாந்து வந்துருவேன். நீ கவலைப்படாத. தேங்க்யூமா. ஓகே, கண்ணத்தை காட்டு. பாய். உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். வான்னு கூப்பிடு. உனக்கு உடம்பு சரியில்லையாமே? வயசாயிடுச்சுல்ல. நீ என்ன பார்க்கவா வந்த? ஆமா, இந்தா. எதுக்குமா இதெல்லாம்? எல்லாம் எங்க வீட்ல விளைஞ்சதுதான். உக்காரு, காப்பி வாங்கிட்டு வரேன். இப்ப வேண்டாம். எனக்கு 4 பயலுக. எவனும் நான் எப்படி இருக்கேன் என்ன ஆனேன்னு கூட பாக்கறதில்ல. நீ நம்புவியா? ஒரு பொண்ணை பெத்திருந்தா என்னை இப்படி விட்டுருப்பாளான்னு காலையில் தான் நினைச்சேன். நீ வந்துட்ட. அப்புறம் நான் உன் பொண்ணு இல்லையா? என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன போய் பார்க்கணும்னு வந்திருக்கியே. உள்ள வா வா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நடவடியா தானே இருக்கேன். மனுஷங்களுக்கு நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கங்கிற நம்பிக்கை வேணும். ஒருத்தர் இருக்கணும். அந்த தைரியத்திலேயே 100 வருஷம் வாழ்ந்துடலாம். இப்ப யாருக்கு எங்க நேரம் இருக்கு? இவ்வளவு வேலையிலும் என்ன பார்க்கணும்னு வந்திருக்கிய. இத நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன்.
இது சுத்தமானது, இது மார்க்கெட் கத்திரிக்காய். உள்ள பூச்சி இருந்தா சுத்தமானது. ஏற்கனவே பூச்சி மருந்து இருந்தா பூச்சி எப்படி உள்ள வரும்? பாருங்க, இந்த காலத்துல துணியில சாயத்தை ஏத்துறது போக சாப்பிடுற விஷயத்துலயும் சாயத்தை ஏத்திடுறானுங்க. டூப்ளிகேட்டை பாருங்க, செவப்பா அட்ராக்டிவா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த கர்மத்தை தான் மக்கள் சாப்பிடுறாங்களா? வேற வழி. இதுல சமைச்சா எவ்வளவு பெரிய குக்கா இருந்தாலும் ருசி வரவே வராது. இந்த தலைமுறைக்கு ருசியான சாப்பாடுனா என்னன்னு தெரியவே தெரியாது. இதுதான் உண்மை. நீங்க மட்டும் இந்த மாதிரி காய்கறிகளை கொடுங்க, கல்யாண வீடே நம்ம சாப்பாட்டை பத்தி பேசும். அதுக்கு நான் பொறுப்பு. இங்க வா. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நீ எதுவும் பேச வேணாம், தலைய மட்டும் ஆட்டு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எல்லாம் உனக்காக தான். வா. வெஜிடபிள்ஸ் லிஸ்ட் ஒன்னு போட்டிருக்கேன். ஐயா. வாங்க. வா. வாங்கம்மா, வணக்கம். நீங்க தானா? இவங்க தான் நீங்க நம்ம கடைக்கு வந்தாங்களே. இவர் தான் நலபாகம் செல்லூர் பிச்சை. வணக்கம். உட்காருங்கம்மா. நீங்க துளசி அம்மா கொடுத்த வெஜிடபிள் சூப்பர். அவங்க எங்களுக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப சுத்தமாவும் டேஸ்டியாவும் இருந்துச்சு. தேங்க்யூ சார். அதே மாதிரி கொடுக்கணும். நீங்க சொல்ற விலைக்கே நான் வாங்கிக்கிறேன். நீங்க செப்டம்பர்ல கொடுத்தா போதும். இன்னும் 5 மாசம் இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லையா? நீங்க கொடுத்த காய்கறியில யாரு சமைச்சாலும் ருசியா தான் இருக்கும். இந்தாங்க, இது 2000 பேருக்கான லிஸ்ட். எவ்வளோ? 2000. ஒன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் 2000 பேருக்கு சமைச்சேன்னா கூட 200 பேர் ரொம்ப ஈஸியா சாப்பிடலாம். இது என் பொண்ணோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு தான். இட்ஸ் a very good thing what you are doing. தேங்க்யூ சார். எல்லா பெருமையும் துளசி அம்மாவுக்கு தான் சார். அப்படியா? வாங்க போலாம். உங்களுடைய 1.5 ஏக்கர் ஃபார்மை பத்தி துளசி அம்மா சொன்னாங்க. நீங்க இனிமே வெளியே யாருக்கும் சப்ளை பண்ண வேணாம், எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். பூச்சி மருந்து மட்டும் யூஸ் பண்ணாதீங்கம்மா. வரவங்களுக்கு விருந்துங்கிற பேர்ல விஷம் வைக்க நான் தயாரா இல்ல. உங்களால எந்தெந்த ஐட்டம் இந்த லிஸ்ட்ல சப்ளை பண்ண முடியுமோ அதை மட்டும் டிக் பண்ணுங்க. மிச்சத்தை நான் வெளியே வாங்கிக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஒரு வாரத்துல சொன்னா போதும். அதேதாம்மா. நல்லது. வாங்க. இப்போ முருகன் துணை. வெங்காயம் 40 கிலோ, தக்காளி 35 கிலோ, கேரட் 25 கிலோ, உருளை 20 கிலோ, பாவப்பட்டாணி 5 கிலோ. ஒரு காய்கறி சந்தையை எழுதி வச்சிருக்காங்க. என்ன இதெல்லாம்? வீட்டு சமையலுக்கு கேக்குறாருன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்குன்னு தெரியாது கண்ணு. 1.5 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு எதுக்கு சொன்ன? கொஞ்சம் பெருமையா இருக்கட்டுமேன்னு அடிச்சு விட்டேன். அந்த 1.5 ஏக்கர் நிலமும் பூகம்பத்துல 2 பொழந்துருச்சுன்னு சொல்லு. என் வேலை போயிடும் கண்ணு. ஏதாவது நம்புற மாதிரி சொல்ல. என்ன கேட்ட? நீ நோண்ட குழி நீதான் நோண்டணும். நீ என் மவன்னு சொன்னல. சரி, ஒன்னு பண்ணுவோம். இந்த லிஸ்ட்ல எது முடியுமோ அதை டிக் பண்ணுங்க. மீதிய வெளிய வாங்கிக்கிறேன்னு சொன்னாருல்ல? ஆமா. நான் முருகன் துணியை டிக் பண்றேன். நீ மீதிய வெளிய வாங்கிக்க சொல்லு. அக்கா, என்னக்கா பிரச்சனை? இதான் பிரச்சனை. இது பிரச்சனையா? என்ன இது? வெங்காயம், தக்காளி. டேய், இதெல்லாம் ஒரு ஆர்டரா? அண்ணா, என் கம்சனை மறந்துடாதண்ணா. போய் பார்ட்டியை கொண்டு வாடா. வாங்கக்கா, உள்ள வாங்கக்கா, வாங்க. அப்புறம் ஹோட்டல் கேட்டா தனியா அனுப்பணும்டா. டேய், உன்னையும் தான். ஏப்பா, நீயும் கேட்டுக்கப்பா. அண்ணா, இவங்க தானே. வாங்கம்மா. டேய் மணி, கொஞ்சம் டெலிவரி கொடுத்து அனுப்பு. டேய், நீ ஹெல்ப் பண்ணு. சரிங்க. இந்தாங்க மேடம், லிஸ்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து அனுப்புங்க. அன்னைக்கு ரேட் என்னவோ அதை போட்டுக்குருவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடினா காயெல்லாம் கெட்டு போயிடாதா? 10 நாள் ஆனாலும் கிடையாது. இதை பறிக்கிறதுக்கு ஒரு நாள், பேக் பண்றது இன்னொரு நாள், லாரியில 2 நாள், என்கிட்ட 2 நாள், ரீட்டைல் ஷாப்ல 3 நாள், உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல 4 நாள், மொத்தமா கூட்டி பாருங்க 5 நாள் ஆகும். கொள்ளையில பறிச்சு குழம்புல போட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சம்மா. இதெல்லாம் கெட்டு போகாம இருக்கணும் தானே இவ்வளவு மருந்து அடிக்கிறோம். அங்க பாருங்க, வெங்காயம் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. காய் காயாவே இருக்கணும், கனி கனியாம இருக்கணும்னா சில தக்காளி வேலை செஞ்சாலும் ஆகணும். என்ன பண்றது? எங்க கிட்ட மருந்து அடிக்காத காய்கறியில வேணும்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாயி. அந்த சமயத்துல இதோ இந்த மாதிரி சேத்துல முக்கிய எடுத்தா போதும், புதுசா தெரியும். உட்கார இந்த ஸ்ப்ரே அடிச்சா ஆர்கானிக்கா மாறிடும். எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்.
மருந்து தெளிக்காதது கிடைக்காதா? ஹா, அது நம்ம நாட்டிலே இல்லையே சிஸ்டர். விதையிலேயே மருந்தை கலந்து அது விளையிற வரைக்கும் 4-5 வாட்டி மருந்து அடிக்கணும். இவ்ளோ விஷத்தை சாப்பிட்டா சாப்பிடுறவன் என்ன ஆவான்? நம்ம ஆளுங்க விஷத்தை பார்த்தாலாம் பயப்பட மாட்டாங்க, விலையை பார்த்தா பயப்படுவாங்க. இங்க ஏழைக்கு ஒரு தக்காளி, பணக்காரனுக்கு ஒரு கத்திரிக்கான்னு எதுவுமே இல்லை. சமத்துவமா எல்லாரும் இதைத்தான் தின்னு ஆகணும். ஆமா, இங்க இருக்கிற ஐட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்க, கொடுத்து அனுப்புறேன். ஏய், ஃபுல்லா கார்பேட் போடு, எல்லாம் ஒண்ணா பழுக்கணும். சொல்றது காதுல கேக்குதாடா? மிதுலா இருக்காளா? அப்படியா? வந்த உடனே பேச சொல்லு. இந்த வசந்தி வரா, கொஞ்சம் பேசுமா. ஹலோ, நான் ஒர்க்ல இருக்கேன், 5 நிமிஷம் கழிச்சு பேசுறேன். சரி. சாரி கிரிஜா, என் வீட்டுக்கார இப்ப கூப்பிடுவாரு, நானே அப்புறம் ஃபோன் பண்றேன். சார், நான் வசந்தி பேசுறேன். சொல்லுங்கம்மா. உங்க ஆர்டர் நான் எடுத்துக்கிறேன். ஓ, தேங்க்யூ வெரி குட்மா. என்னைக்கு அட்வான்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். ஓகே சார். இது எந்த ஊர் வசந்தி? நெதர்லாந்து. இந்த மாதிரி நிறைய நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்கு பிராக்டிகலா சரியா வருமா? எல்லா விவசாயிகளும் லாஸுங்கிறான், அதுவும் மொட்டை மாடியில எப்படி சக்சஸ் ஆகும்? அதானே, மொட்டை மாடியில கோட்டர் அடிக்கலாம், சீட்டு விளையாடலாம், அது சக்சஸ் ஆகும். இது அப்படி? இந்த கிரீன் ஹவுஸ்க்கு எவ்வளவு செலவாகும்? 20,000 வரையில ஆகும். 10 வீட்டு மாடியில இதை பண்ணாலே 2000 பேருக்கான காய்கறிகள் கிடைக்கும். ஒரே சமயத்துல ஒரு கல்யாணத்துக்கே சப்ளை பண்ண முடியும். இதான் கணக்கு. அதை விட நல்ல சுத்தமான ஆர்கானிக் காய்கறிகளை நாமளும் நம்ம குழந்தைங்களும் சாப்பிடலாம். இதை விட மட்டன்ல சத்து அதிகம், ஹார்டு ஆர்கானிக். தினம் பேப்பரை படிச்சாதான் அந்த பொண்ணு சொல்ற உண்மை என்னன்னு புரியும். விதண்டாவாதம் பண்றதும் கேலி பண்றதுனால தாண்டா இந்த நாடே உருப்படாம போச்சு. நாம இதை பண்ணுவோமா? கண்டிப்பா பிள்ளைங்களுக்காக பண்ணுவோம் வசந்தி. வசந்தி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் சீட்டு பணம் எடுக்கணும், கொஞ்சம் பணம் சேர்க்கணுமா? ஆமா வசந்தி, கொஞ்சம் டைம் கொடு. நகையை அடமானம் வச்சாது இதை பண்ணுவோம். வரோம் வசந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன். மொட்டை மாடியில காய்கறி வளர்த்து பெரிய கல்யாணத்துக்கே சப்ளை பண்ண போறேங்கிறியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்ப, அது என் தலையெழுத்து. இல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து. ஐயோ, நீ எதுவும் செஞ்சிடாதமா. இருக்கிறது கொஞ்சம் மரியாதை, அதையும் கெடுத்துறாத. பிரசிடென்ட்ல ஆரம்பிச்சு இப்போ கல்யாணம்னு தொடர்ந்து என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பியா? இப்ப சொல்றதுதான், நீ எது செஞ்சாலும் உருப்படாது. கவர்மெண்ட் வேலைன்னு ஒண்ணு இருக்கு, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதை மட்டும் பாரு. என்னம்மா சொல்றான்? கஷ்டப்படாத, வேலைக்கு போ, ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு மாமா. என் பேர்ல லோன் எடுக்கணும் மாமா. சுகர் ஓகே, லிவர் ஃபங்க்ஷன் ஓகே, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஓடணும். ஊற விட்டா? உங்கள் மொட்டை மாடி கூட்டம்லாம் என்னாச்சு? ஆஸ் யூஷுவல், இந்த ஆண்களுக்கு பிரச்சனையே அவங்க ஆண்களாக இருக்கிறதாம்ப்பா. எல்லா பெண்களுக்கும் ஓகே, ஆனால் அவங்க பிரச்சனை பணம். நம்ம லோன் எடுத்துட்டா 4 கிலோமீட்டர் டெய்லி நடந்துட்டா, கொலஸ்ட்ரால் குறைச்சிட்டா, 2 வாரத்தில் உங்கள் லோனுக்கு நான் கேரண்டி தரேன். கேட்க நல்லா தான் இருக்கு. இன்சூரன்ஸ் லோன்னா 40 வயசுக்கு மேலே தான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்புறம் என்ன? சிஸ்டருக்கு தான் பிபி இருக்குன்னு பேப்பர்லேயே வந்துருச்சே. அப்போ எனக்கு மீடியா சப்போர்ட் இருக்குங்கிற. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்கிற குறை கூட எனக்கு இல்லை. ஐ எம் பார்ன் வித் பெயின். நான் துன்பத்தோட பிறந்த விஜயா. பிரசவத்துக்கு மேலே எந்த துன்பமும் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு துன்பம் இருக்குன்னா அது அவ புருஷன் அவளை அவமானப்படுத்தும் போதுதான். நான் அதையும் பார்த்துட்டேன். கஷ்டம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை.
நடக்கிறேன். என்னால முடியாதுன்னாலும்